அண்மைச் செய்தி சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் இன்று 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி வரன்முறை என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி வரன்முறை என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, வணக்கம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 7வது நாள் போராட்டம் தொடர்பான கள தகவல்கள். வணக்கம் மௌனிகா. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் இன்று 7வது நாளாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்களின் கோரிக்கை தற்காலிக பணியாளர்களே பணி நிரந்தரம் என்பது படுத்த வேண்டும். அதே போன்று ஊதிய உயர்வு, பணி வரன்முறை, இதை அனைத்தையும் அமல்படுத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை அனைத்தையும் முன்வைத்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் இப்பொழுது 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்களின் கோரிக்கை, நாங்கள் அனைத்து மகளிர் திட்டமாகட்டும், அதாவது அரசு தரப்பில் அமல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களிலுமே எங்களின் பணிகள் மட்டுமே அதிக அளவில் இருந்து வருகிறது. ஆனால் ஊதியம் என்பது அதற்கேற்றவாறு இல்லை. அதே போன்று எங்களுக்கு பணி நிரந்தரம் என்பதும் கொடுக்கப்படவில்லை, பணி வரன் என்பதும் இல்லை. எனவே அரசு உடனடியாக இதனை தலையிட்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்ய வேண்டும், அதே போன்று ஊதிய உயர்வு என்பது செய்ய வேண்டும் போன்ற நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 7வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்னதாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அரசு இவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும், இன்னும் ஓரிரு, அதாவது 10 முதல் 20 நாட்களில் உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறது. அதை நம்பி இவர்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டத்தை கைவிட்ட நிலையில் தற்பொழுது சென்னையை நோக்கி வந்து தற்பொழுது இன்று 7வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் வைக்கும் கோரிக்கை, எங்களுக்கு தற்காலிக பணியாளர்களை உடனடியாக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு என்பது வழங்கப்பட வேண்டும், அதே போன்று பணி வரன்முறை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.